பாடல்கள் கேட்கும்போது நமக்கு இடையில ஏதாவது ஒரு வரி வரும்ல. இப்போ பகவான் பேசுவதில்லை, பக்தியும் குறைவதில்லை. காதலி பேசுவதில்லை, காதலும் குறைவதில்லை. அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஆனா இத யாருமே கவனிச்சுக்க மாட்டாங்க. இது வந்து அந்த மின்னலை பிடித்து இப்ப மெல்லினமே அப்ப அந்த பாட்டு ஹிட் ஆகும். ஆனா உள்ள இருக்க வரிகள யாரும் பெருசா கவனிக்க நான் என்ன பண்ணிடுவேன்னா, அப்படியே பேப்பர் எடுத்து நானே எழுதுற மாரி, பகவான் பேசுவதில்லை, பக்தியும் குறைவதில்லை, காதலி பேசுவதில்லை, காதலும் குறைவதில்லை. இப்படிக்கு ஆண்டனி அப்படின்னு போட்டு அவன் பேரை போட்டு அப்படியே குடுத்துருவேன். அல்லது அமல் அப்படின்னு ஏதோ ஒரு பேரை போட்டு அவன் பேரை போட்டு குடுத்துருவேன். அவன் அத போய் குடுப்பான். அந்த பொண்ணு அத படிச்சு பார்த்துட்டு, ச்சே வாவ்! நமக்காக இப்படி எழுதியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அந்த அடுத்த நாள் பார்த்து அவன பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ண பாருங்க. இவன் ஸ்மைல் பண்ண உடனே பறந்துருவான். ஒத்த கல்லால என் உசுர எடுத்து வச்சு போட்டேன். மாப்பிள வாடா வாடான்ட்டு அப்படியே ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல அரசு மேல்நிலைப்பள்ளி பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கும். உத்தமபாளையத்துல. அப்படியே ஒரு டீ கடையில போயிட்டு நாங்க எல்லாரும் அப்படியே சேர்ந்து அப்படியே ஒரு எல்லாருக்கும் ஒரு டீ, ஒரு வடை, ஒரு சமோசா, பஜ்ஜின்ட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு, இப்போ என்னன்னா அந்த 10 பேருக்கு நான் தலைவர் மாதிரி ஆயிட்டேன். அடுத்த ஆள் வந்து என்கிட்ட லெட்டர் கேட்குறான் அடுத்த நாள். அப்புறம் நான் வந்து அடுத்து இதே மாதிரி கண்ணதாசன் உதவி பண்ணுவார். ஒரு நாள் வைரமுத்து, ஒரு நாள் கண்ணதாசன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஒரு நாள் அறிவுமதி, மேலிமை நான் கீழிமை நான் அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டு எழுதிடுவேன். இதை யாருமே கண்டுபிடிக்கலன்றதான் பெரிய விஷயம். அவன் யாருமே கண்டுபிடிக்கல அதை.